தக்காளியே இல்லாமல் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு, 5 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கியதும் ஒரு கொத்து கருவேப்பிலை வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து மறுபடியும் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்பு கொடுத்துடனே பாருங்கள், சட்னி எம்மி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னி இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.